தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கழக நட்சத்திர பேச்சாளர்களும் தோழமை கட்சிகளின் தலைவர்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான சாதனைகளையும் மக்கள் நலத்திட்டங்களையும் விளக்கமாக எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அப்படி வாழ்றவன் தான் தலைவன். விஜயகாந்த் முதல்வரா, வைகோ துணை முதல்வரா, திருமாக்கு கல்வித்துறையா, கம்யூனிஸ்டுக்கு நிதி உள்துறையா, வாசனுக்கு போக்குவரத்தா, அடியானு கூப்பிட வக்கில்ல. இதுல குழந்தை பிறந்தா கோபாலகிருஷ்ணன்னு பேர் வைப்பானா. இந்த அப்புறாணிங்க 3 பேர் இருக்காங்க. முத்தரசு அண்ணன், வாச அண்ணன், இது ராமகிருஷ்ணன். இந்த 3 எப்ப அடிவாங்க போகுதோ தெரியல. விஜயகாந்த் டமால் அடிக்கிறான். முடிச்சா அடிக்கிறதுக்குன்னே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் லைனா போக வேண்டியதான். இனிமே அடி வாங்கிருக்காங்க. அந்த கிராமத்தை ஒரு சொல்லியா இன்னைக்கு அடிக்கிறது. இந்த கிராமம் டயர் ஆயிடுச்சு. அடுத்து அந்த கிராமத்தை ஒரு சரியா வேலூர்ல இருந்து கூட்டு அடிப்பாங்க. என் அருமை பெரியோர்ல முதலமைச்சருக்கு ஒரு பண்பு இருக்கிறது, ஒரு தரம் இருக்கிறது, ஒரு தராதரம் இருக்கிறது, ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதியெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரே தலைவி நம்முடைய புரட்சி தலைவி அம்மா என்பதை உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொண்டு பள்ளி கல்வியிலே ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு காலிலே போட்டுக்கிற செருப்புல இருந்து அவன் பையில இருக்கிற நோட்டு புத்தகம், பேனா, பென்சில், கிரையான், ஜியோமெட்ரி பாக்ஸ், அட்லஸ், மேல்நிலை பள்ளிகளிலே படிக்கும் பள்ளி மாணவர்கள் மடியிலே தவழும் மடிக்கணினி, ஸ்கூலுக்கு சுலபமாக சென்று வர மிதிவண்டி விலையில்லாமல் என்று 4 இணை சீருடை என்று இலவச மதிய வேளையிலே சத்துணவாக முட்டையோடு சேர்ந்த சத்துணவும் தந்து ஒரு பள்ளி மாணவன் இந்த தமிழகத்துல மட்டும்தான் எந்த செலவுமின்றி பள்ளி படிப்பை முடித்து வர முடிகிறது என்றால் அம்மா அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் தந்த 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி தந்த நிதியினால் தான். ஆகவேதான் அரசாங்க பள்ளிகளிலே தேர்ச்சி விகிதம் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி, கொடுக்காத வாக்குறுதியும் நிறைவேற்றி, பட்ஜெட் போடும்போது ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒத்த பைசா கூட வரி போடாமல் பட்ஜெட் போட்ட ஒரே முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள். அம்மாவுடைய இந்த அசுர வெற்றி, 5 ஆண்டுகால தொடர் வெற்றி பொறுக்க முடியாத மாற்றுக் கட்சிகள் எல்லாம் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். நீ என்ன பொய் பிரச்சாரம், எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும் இந்த தேர்தலில் 230 தொகுதி அத்தனையும் அம்மாவின் வெற்றி உறுதி என்ற வகையில் கண்டிப்பாக இருக்கும். அழகிரிட்ட கேட்கிறான், உன் தம்பி ஊரா போறான்னு காமெடி டைம்ன்றான். யாரு? அழகிரி. குடுகுடுப்புக்காரன் எப்படின்னா குடுகுடுப்பு அடிப்பான். நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது, குடுகுடுப்பு அடிப்பான். இந்த மதுரையில ஒரு குடுகுடுப்புக்காரன் இருக்கான். சென்னை ஏர்போர்ட்ல இறங்கி கெட்ட காலம் இருக்குது, கெட்ட காலம் இருக்குது, திமுகவுக்கு கெட்ட காலம் இருக்குது குடுகுடுப்பு அடிக்கிறான். அந்த குடுகுடுப்புக்காரன் பேரு அழகிரி. அந்த அழகிரி சொல்றாரு, அடுத்த ஆட்சியும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி தான், திமுக மண்ணோடு மண்ணா போகுதுன்னு அழகிரி சொல்றாரு.